இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எரேமியா ஆண்டவருடைய இருதயத்தை எருசலேம் வீதிகளை பார்க்கும் பொழுது, யூதா பட்டணத்தை பார்க்கும் பொழுது, நியாயம் செய்கிற மனுஷர்களை கண்டுபிடிக்க முடியாமல் சத்தியத்தை தேடுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது ஒருவரும் இல்லாதபடியினாலே எரேமியாவினிடத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமின் தெருக்களில் திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன் என்று சொல்லுகிறதாக இங்கே எரேமியா தீர்க்க தரிசனத்தை தொடங்குகிறார். ஒருவரும் நேர்மையானவர்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயம் அங்கலாய்க்கிறதை குறித்து இங்கே எரேமியா படம் பிடித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். நாட் ஒன் இஸ் அப்ரைட் என்று சொல்லுகிறோமே, அந்த அளவிற்கு ஒரு நேர்மையானவர்கள் கூட இல்லை, சத்தியத்தை நேசித்து நியாயத்தை செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்கிற காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். சோதம் கொமரா அழிக்கப்படும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் அங்கே ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் நடக்கிறது. அதிலே ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் சமீபமாய் போய், துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி, அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 இருந்தால், 40 இருந்தால், 30 இருந்தால், 20 இருந்தால், கடைசியா 10 இருந்தாலும் அழிப்பீரோ என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அந்த உத்தரவை ஆபிரகாம் கைகளிலே வாங்கி கொண்டார். போய் பார்க்கும் பொழுது லோத்துவை தவிர வேற யாரையும் பார்க்க முடியல ஆண்டவர். அதனால அந்த சோதம் கொமராவை அழித்து போட்டது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனங்களிலே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சோதமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் வாங்கி வைத்து கொண்ட உத்தரவு என்ன? 10 பேர் இருந்தார் அழிப்பீரோ, 10 பேர் இருந்தால் கூட ஆண்டவர் அழிக்க மாட்டார் என்கிற ஒரு காரணத்தோடு கூட இருந்தால். ஆனால் பார்த்தார், அதில் லோத்துவை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை காப்பாற்றி விட்டு அவனுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றி விட்டு ஆண்டவர் முழுவதுமாக அந்த பட்டணத்தை கவிழ்த்து போட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கே சோதம் குமராவினுடைய அந்த பரிசுத்த தரத்தை விட இங்கே இப்போ எருசலேமினுடைய தரம், யூதேயாவினுடைய தரம் மிகவும் மோசமான நிலைமைக்கு ஆகிவிட்டது போலத்தான் இங்கே காட்சியளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே கேட்கிறார், தெருக்களில் வீதிகள்லாம் அலைஞ்சி தெரிஞ்சு தேடி பாருங்க, ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சா கூட நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் எரேமியாவை போலவே எசேக்கியேலும் அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கே அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இத்தனை கொடுமையான பாவம்தான் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் 21லிருந்து அங்கே 29 வசனங்கள் வரையிலும் அவர்களுடைய பாவங்கள் இங்கே எரேமியாவினால சுட்டி காட்டப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்று சொல்லி அநேக பொய்யான இடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். சத்தியம், உண்மை, தேவ வசனம் அதை விட்டு நியாயத்தை செய்கிறதற்கு பதிலாக பொய்யானை இடுகிறவர்களாக இருக்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய கண்கள் சத்தியத்தை தான் நோக்குது, சத்தியத்தை செய்கிறார்களான்னு நோக்குது. ஆனா அவங்க பொய்யான இடுகிறவர்களாக இருக்கிறபடினால அவர்களை அடித்தாலும் நோகல, அவர்களை நிர்மூலமாக்கினாலும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு சொல்லிட்டு தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்குகிறாங்க. அவ்வளவு கடினமாக்கி கொண்டு திரும்ப மாட்டோம் என்கிறார்கள் என்கிற காரியத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார்.
ஜனங்களை போய் பார்த்தா அவர்கள் நீசராய் இருக்கிறார்கள், மதியற்றவர்களாய் இருக்கிறார்கள், தேவனுடைய நியாயத்தை வழிகளை அறியாம இருக்கிறாங்க. அதே போல ஆவிக்குரிய பெரிய தலைமையான இடத்துல இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் ஆகட்டும், தீர்க்கர்கள் ஆகட்டும், மேய்ப்பர்கள் ஆகட்டும், அவர்களிடத்துல போய் பார்த்தா 5ஆம் வசனத்துல நான் பெரியோர்களிடத்துல போய் அவர்களோட பேசுவேன் அப்படின்னா கூட அவர்களும் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொல்லி போன அவர்களும் அறியாதபடி ஏகமாய் நுகத்தடிய முறித்து கட்டுகளை அரித்து போடுகிறவர்களாகத்தான் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தொடர்ந்து 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கணைக்கிறான் சொல்லி. இந்த பாவங்கள் இன்றைக்கு பரவலாக நாம் வாழ்கிற தேசத்திலும் அதிகமாக காணப்படுகிறத பார்க்கிறோம். பின்னால போய் கணைக்கிறார்களோ இல்லையோ, இன்றைக்கு அழகா நிறைய ஆன்லைன் வந்திருக்குது, வாட்ஸ்அப் வந்திருக்குது, மெசேஜ் பண்ணுகிற காரியங்கள் வந்திருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது. இவைகளின் மூலமாக இந்த விபச்சார பாவங்களும் வேசித்தன பாவங்களும் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்பாக அலையக்கூடிய பாவங்களும் தண்ணீரை போல ஜனங்கள் குடிக்கும் வண்ணமாக இந்த காரியங்கள் காணப்பட்டு விட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து அவர் நொறுங்கி போய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை குறித்து திரும்பவும் தொடர்ந்து சொல்லுகிறார், அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களா இருக்கிறாங்கன்னு 21ஆம் வசனத்துல ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர்கள் கர்த்தருடையவர்கள் அல்ல. ஆனா எரேமியா 3:4 சொல்றாங்க, அவங்க ஆண்டவரை பார்த்து பிதா என்று சொல்லியெல்லாம் அழைத்து நாங்க அவருக்கு சொந்தமானவர்கள் நீதான் சொல்றாங்க, அவர் இங்க இளவயது நாயகன் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எனக்கு சொந்தம் அல்ல என்று சொல்லி. இன்னைக்கும் அந்த நாட்களில் சீர்திருத்தங்களை யோசியா செய்து கொண்டிருந்த பொழுது சீர்திருத்தம் தான் இருந்ததே ஒழிய எழுப்புதல் இல்லை. வெளியே பார்க்கும் பொழுது எல்லாரும் சரியா ஆலயத்துக்கு போகிறது போல தோன்றியது, எல்லாரும் சடங்காச்சாரங்களை சரியாய் செய்கிறது போல தோன்றினது, எல்லாரும் அங்கே ஏற்படுத்தக்கூடிய எல்லா வழிபாடுகளையும் கடந்து கொண்டது போல தோன்றினது. ஆனால் அவர்கள் உதடுகளினால் கனம் பண்ணினார்களே ஒழிய உள்ளம் தூரமாய் இருந்தது. இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்து சத்தியத்தை நேசித்து நியாயத்தை செய்யாம அவர்கள் அநியாயத்தை செய்தபடியினால அங்கே எழுப்புதல் இல்லை, சீர்திருத்தங்கள் மாத்திரம்தான் காணப்பட்டது. இன்றைக்கும் நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் பார்க்கிறோம், எவ்வளவோ ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக சரியா அந்த ஓய்வு நாட்களில் கடந்து செல்லுகிறது போல தோன்றுகிறது. எல்லா விதமான அழைப்புகளுக்கும் தங்களை அர்ப்பணித்தவர்களாக எல்லா சடங்காச்சாரங்களையும் நிறைவேற்றுகிறவர்களாக வருகிறார்களே ஒழிய அவர்கள் உள்ளத்தினால எந்த அளவிற்கு சத்தியத்தை நேசிக்கிறார்கள், நியாயத்தை தேடுகிறார்கள் என்பதை பார்த்தோன்னு சொன்னா அவைகள் கொஞ்சம் நமக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அங்கே ராஜாவுக்கு சந்தோஷமா இருக்குது, நம்ம ஏற்படுத்தின எல்லா சீர்திருத்தங்களுக்கு மக்கள் ஒத்து வருகிறார்களே என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து கொண்ட எரேமியாவுக்கு தெரிகிறது, அவங்க தான் ஆண்டவருக்கு சொந்தம்னு சொல்லி சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்து அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய இருதயம் அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் அல்ல, என் ஜனம் அல்ல. ஏன்னா அவர்களுக்கு என்னை குறித்து பயப்படுகிற பயம் இல்லை. முரட்டாட்டமான காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். உபச்சார வேசித்தனத்தை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுடைய காரியங்கள் இருதயத்தை அவர்களுடைய முகத்தை கண்மலையை பார்க்கிலும் கடினமாக்கி கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள், நீசராக வாழ்கிறார்கள். பெரியோர்களும் அப்படிப்பட்ட பாவங்களையே செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தில் சொல்றார், எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கடல் கூட, அதாவது பூமியினுடைய ஒரு பரப்பை பார்க்கிலும் 3 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய அந்த கடல் என்ன செய்து அவைகள் அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் கூட வராதபடிக்கும் கடக்கக்கூடாத ஒரு நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாக வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. சமுத்திரம் கூட
என் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அந்த கடற்கரை மணல் அது ஒரு எல்லையா வச்சுட்டு அந்த நித்திய பிரமாணத்தில் அது நிலைச்சு நிற்குது. ஆனா இந்த ஜனங்களும் முரட்டாட்டம், அதை காட்டிலும் அடக்க முடியாத அளவிற்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு முரட்டாட்டமும் கலகமும் உள்ள இருதயம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. முரட்டாட்டம் பண்ணி அவர்கள் போய்விடுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிறவர்களாக என் துன்மார்க்கரான ஜனங்கள் என் கூட்டத்திலையும் இருக்கிறாங்கப்பா. அவங்க குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்களுடைய வீடுகள் கபடங்களினால நிறைந்திருக்குது. அந்த கபடத்தினால அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாய் கூட அவர்கள் காணப்படுகிறார்கள். கொளுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள்னா கொளுத்து தளதளன்னு இருக்கிறாங்க. துன்மார்க்கருடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். அவங்களும் கொளுத்து போய் இருந்து பாவத்தை செய்கிறாங்க. மற்றவங்களையும் கண்டிக்கிறதில்ல, திக்கற்றவருடைய வழக்கை விசாரிக்கிறதில்ல, தாங்கள் மாத்திரம் வாழ்கிறார்கள், எளியவனின் நியாயத்தை தீர்க்கிறதில்ல. ஆகவே இப்படிப்பட்ட ஜாதிகளுக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமோ என்று சொல்லித்தான் இங்கே அழிவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். காட்டிலிருந்து வரும் சிங்கம் 6ஆம் வசனத்தில் அவர்களை கொல்லும், வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீரும், சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாயிருக்கும். அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவு 14ஆம் வசனத்திலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும் என்று சொல்லி அங்கே ஒரு 15ஆம் வசனத்தில் நேபுகாத் நேச்சார் கிளம்பி வருகிற ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வகாலத்து ஜாதி, அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி, அவர்கள் பேசுகிறது இன்னதென்று உனக்கு விளங்காது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதியை கொண்டு நான் உன்னை அழிப்பேன் என்று சொல்லி இங்கே எருசலேம் பட்டணங்களை, யூதயா தேசத்தை எரேமியாவை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் வாழ்கிற நாட்களில் பவுல் எழுதுகிறாரே, அவர் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறி இருக்கும் பொழுது ஆண்டவர் தேடுகிறார். யாராவது நீதிமான்கள் ஒருவராக இருப்பாங்களான்னு பார்த்தா நீதிமான்கள் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று அறிந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமானாக இந்த பூமிக்கு வந்து நாம் வாழ வேண்டிய சட்ட திட்டங்களை நமக்கு போதித்து அவருடைய கிருபைகளை நமக்கு விளங்க வைத்து ஒரு அடிச்சுவடுகளை நமக்காக முன்வைத்து போய் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஏற்கனவே நீங்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாக என்னுடைய இரத்தத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய மீட்பை நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல வழியை காட்டியிருந்த போதிலும் கூட இன்றைக்கும் நாம் எப்படி அன்றைக்கு யூதா ஜனங்களும் எருசலேம் பட்டணமும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு மிகப்பெரிய மீட்புக்கு பின்பாக அநேக நியாயாதிபதிகள் எழும்பி அவர்களை மீட்டதற்கும் பின்பாக, அநேக ராஜாக்கள் எழும்பி அவர்களை மீட்டதற்கும் பின்பாக, அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி அவர்கள் மீட்டதற்கும் பின்பாக திரும்ப 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 பாவங்களில் விழுந்தது போல இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு நீதிமானாக வந்து நமக்காக வாழ்ந்து குற்றமில்லாத எல்லா சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியான ஒரு நித்திய நியமத்தை நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. இன்னைக்கு அவருடைய அந்த கல்வாரி பாடுகளை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக, நியாயத்தை விரும்பி செய்கிறவர்களாக, உமக்கு விரோதமான பாவங்களை விட்டு விலகுகிறவர்களாக, ஒரு பரிசுத்தத்தை நேசித்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திரங்க ஆண்டவரே. இல்லைன்னு சொன்னா எப்படி அன்றைக்கு நிர்மூலமானதோ யூதா பட்டணங்கள், எருசலேமங்கள் எப்படி அழிக்கப்பட்டதோ அதே போல நாங்கள் அழிந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு விடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வோன்னு சொல்லி கேட்டா, கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய கைகளிலே வைத்திருக்கிற அந்த சொந்த இரத்தத்தை அதை பார்க்கும் பொழுது பிதா நம்மேல
மனதிறங்கி நம்மை அழிக்காதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்மையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வாஞ்சை பரமன் சிநேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த வாஞ்சை பரமன் சிநேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த ஆவி வருகிட செய்தி, பரிசுத்த ஆவி வருகிட செய்தி, நித்தமும் பணி செய்திடவே